திருப்பத்தூர் பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். சாமநகர் பகுதியில் கார் ஷெட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தை சுமார் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடிபட்டது. மயங்கிய நிலையில் இருந்த சிறுத்தை கூண்டில் ஏற்றி எடுத்து செல்லப்பட்டது. திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் பதுங்கிய சிறுத்தையை கண்டு பயத்தில் காருக்குள்ளேயே பதுங்கியிருந்த 5 பேரை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். 2 கார்களில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்த 5வரையும் சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்டனர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த முகமது ஷரீஃபின் உடல் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. முகம் வீங்கி கரும் நிறத்தில் அடையாளமே தெரியாத அளவுக்கு உடல் இருந்ததைக் கண்டு அவருடைய மனைவி கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து துடி துடித்து அழுதார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் புனப் ரிச்சர்ட் ராய் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. மகனை இழந்த துயரத்தில் அவரது தாய் தேம்பி தேம்பி கதறி அழுதது காண்போரை கலங்க செய்தது. முன்னதாக ரிச்சர்டின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் இறுதி அஞ்சலி செலுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பணன் ராமு குவைத் தீ விபத்தில் சிக்கி உடல் வெந்த நிலையில் சொந்த ஊருக்கு சடலமாக கொண்டு வரப்பட்டார். கருப்பணன் ராமுவின் முகத்தை கூட காண தைரியம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளும் மனைவியும் கதறி துடித்தனர். திருச்சி மாவட்டம் நவல்பட்டைச் சேர்ந்த ராஜு குவைத்தில் உயிரிழந்த நிலையில் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட அவருடைய உடலுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். அரசு சார்பில் திருச்சி வருவாய் அலுவலர் மரியாதை செலுத்தி நிவாரண நிதிக்கான காசோலையை வழங்கினார். குவைத்தில் உயிரிழந்த சென்னை ராயபுரத்தை சேர்ந்த சிவசங்கரின் உடல் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கணவரின் முகத்தை கண்டு அவரது மனைவி கதறி அழுதார். அவரது மகன் தந்தையின் முகத்தை காண அச்சப்பட்டு பார்க்காமல் அழுது கொண்டிருந்ததும் மகள் தந்தையை எண்ணி தேம்பி தேம்பி அழுததும் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமானதாக உருவாக்க வேண்டும் என இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். AI மற்றும் எரிசக்தி, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடல் பற்றிய G7 அவுட்ரீச் அமர்வில் இணைய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி பிரதமர் மோடி விவரித்தார். G7 மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி சென்ற பிரதமர் மோடி உலக தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், ஜப்பான் பிரதமர், இத்தாலி பிரதமர் மெலோனி உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி உலக தலைவர்களை சந்தித்த நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவையும் நேரில் சந்தித்து பேசினார். கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாதி கொலை தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையிலும் விரிசல் உண்டான பின்னர் முதல் முறையாக இரு தலைவர்களும் சந்தித்து பேசியுள்ளனர். G7 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி போப் பிரான்சிஸை ஆரத்தழுவி தன் அன்பை வெளிப்படுத்திய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வயது முதுமை காரணமாக வீல் சேரில் வந்த போப் பிரான்சிஸிடம் அன்புடன் நலம் விசாரித்த மோடி இந்தியாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி உட்பட உலக தலைவர்கள் அனைவரும் குழுவாக சேர்ந்து புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துக்கொண்டனர். இத்தாலியில் ஜூன் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த மாநாடு இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் உலக தலைவர்கள் பலரும் பல்வேறு அமர்வுகளில் பங்கேற்று பேசினர். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத சம்பவங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் அது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார். இந்த உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, ராணுவம் மற்றும் CRPF உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நீட் தேர்வு குளறுபடிக்கு மத்தியில் அத்தேர்வினை எழுதிய மாணவர்களுடன் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்துரையாடினார். பின்னர் பேட்டியளித்த அவர் நீட் தேர்வுகளில் முறைகேடுகளை அரசு பொறுத்துக் கொள்ளாது என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் சரி செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார்.
தகுதியான மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதை தடுக்கவே நீட் தேர்வு முறைகேடு நடைபெற்றதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில் வினாத்தாள் கசியவில்லை என்றால் பீகாரில் வினாத்தாள் கசிவுக்காக 13 பேர் கைது செய்யப்பட்டது ஏன் எனவும் மத்திய அரசுக்கு அவர் கேள்வி எழுப்பினார். மத்திய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் பெங்களூருவுக்கு திரும்பிய மதசார்பற்ற ஜனதா தள தலைவர் குமாரசுவாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேட்டியளித்த அவர் காங்கிரஸ் கட்சி முன்னர் தங்களது குடும்பத்தையும் கட்சியையும் அழிக்க நினைத்ததாகவும் இப்போது எடியூரப்பாவை குறிவைத்துள்ளதாகவும் சாடினார். ஆணவம் கொண்டவர்களை ராமர் 241 தொகுதிகளோடு தடுத்து விட்டார் என பாஜகவை மறைமுகமாக சாடிய RSS மூத்த தலைவர் இந்திரேஷ்குமார் திடீரென பாஜகவை புகழ்ந்து பேசி பல்ச்சி அடித்து விட்டார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அவர் ராமரை எதிர்த்தவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியாமல் தவிப்பதாகவும் ராமரை வணங்கியவர்கள் ஆட்சியில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சிக்கிமில் தொடர் மழை மற்றும் நிலச்சரிவால் சிக்கியுள்ள 15 வெளிநாட்டவர்கள் உட்பட மொத்தம் 1200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளை விமானம் மூலமாக மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மொபைல் எண்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் குறித்து ட்ராய் விளக்கம் அளித்திருக்கிறது. அதன்படி பல சிம் கார்டுகள் அல்லது எண்களை வைத்திருப்போருக்கு கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை எனவும் பொதுமக்களை தவறாக வழிநடத்த வதந்தி பரப்பப்படுவதாகவும் ட்ராய் எச்சரித்திருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் 50 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் 1.5 வயது பெண் குழந்தை தவறி விழுந்தது. சுரக்புரா கிராமத்தில் வயலில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தவறி ஆழ்துளை கிணற்றில் விழுந்ததாக சொல்லப்படும் நிலையில் குழந்தையை மீட்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு நரேந்திர மோடி முதல் முறையாக தமிழகம் வருகை தரவுள்ளார். வரும் 20ஆம் தேதி சென்னைக்கு வருகை தரும் பிரதமர் மோடி சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார். கோவையில் நவீன வசதிகளுடன் கூடிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக ஒண்டிப்புதூர் திறந்தவெளி சிறை மைதானத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் முத்துசாமி, TRP ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழ் இசையின் உழைப்பு தனக்கு உத்வேகத்தை அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழிசை அண்ணாமலை இடையே கருத்து வேறுபாடு என தகவல்கள் பரவி வந்த நிலையில் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள தமிழிசையின் இல்லத்திற்கு சென்று அண்ணாமலை நலம் விசாரித்தார். விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு திமுக வேட்பாளரை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருமனதாக எடுத்த முடிவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா களமிறங்குகிறார். இவர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஒன்றிணைந்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என EPS தரப்புக்கு முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கட்சி ஒன்றுபட்டால் பிடி தளர்ந்து போகுமோ என்ற சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை காப்பாற்றுவதே முக்கிய நோக்கம் என கருதி அனைவரும் முடிவெடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் வரும் செவ்வாய்க்கிழமையில் இருந்து இயக்கப்பட்டால் கையகப்படுத்தப்படும் என அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்திருக்கிறார். கடலூரில் பேட்டியளித்த அவர் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு ஏற்கனவே பலமுறை அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
புதுச்சேரியில் விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு குறைபாடு காரணமாக விஷவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். கீழடியில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அந்த இடத்தை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. 7ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்ற இடத்திற்கு எதிரில் உள்ள 1.5 ஏக்கர் நிலத்தில் நடைபெறவிருக்கும் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்க உள்ளார். எந்த நேரத்திலும் மக்களுக்கு பணியாற்ற தயாராக உள்ளதாக திமுக MP TR பாலு உருக்கமாக தெரிவித்தார். திமுக சார்பில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் வாக்களித்த மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 39வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிந்ததை அடுத்து காணொலி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு ஜூன் 19ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து உத்தரவிடப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் காரில் ரகசிய அறை அமைத்து 180 கோடி ரூபாய் மதிப்புடைய ஹசிஸ் என்ற போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்த முயன்றதாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். வேளாங்கண்ணியில் உள்ள வெல்கம் தனியார் விடுதியில் தங்கியிருந்தவர்களிடம் இருந்து 75 கிலோ ஹசிஸ் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சொத்து மதிப்பீடு சான்று வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பெண் தாசில்தார் மஞ்சுளாவையும் அவரது உதவியாளரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். காட்டுக்காநல்லூரைச் சேர்ந்த விவசாயி சீனிவாசனிடம் தாசில்தார் அலுவலகத்தில் 10,000 லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மணல் கடத்தலை தடுக்க முயன்ற இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி மீது மினி லாரியை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் RDO சென்ற கார் சேதமடைந்த நிலையில் மினி லாரியை விட்டுவிட்டு சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வெளிநாட்டில் இருக்கும் கணவரோடு வீடியோ காலில் பேசுவதற்காக லேப்டாப்பை சார்ஜ் செய்தபோது மின்சாரம் தாக்கி இளம்பெண் உயிரிழந்தார். சொக்கநாதன் புத்தூரைச் சேர்ந்த செந்திமையில் சவுதியில் இருக்கும் கணவர் ராஜாராமுடன் பேச லேப்டாப்பை சார்ஜ் போட்டபோது அவரை மின்சாரம் தாக்கியது. சென்னை பூந்தமல்லியில் காதலனால் கர்ப்பமாக்கப்பட்ட சிறுமிக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வளைகாப்பு நடத்தியது தொடர்பாக பெண் ஆய்வாளர் இந்திராணியிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த 4 பெண் போலீசாருக்கு ஆய்வாளர் இந்திராணி தலைமையில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த செங்குன்றம் பகுதியில் பாஜக மற்றும் அதிமுக பெண் நிர்வாகி போலி ஆவணங்கள் மூலமாக நில மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புழல் காவங்கரையைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி குமாரும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக மகளிரணி செயலாளர் கங்காதேவியும் 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக நரேஷ்குமார் என்பவர் புகார் கூறியிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பள்ளி நேரங்களில் நகர்ப்பகுதிக்குள் இயங்கிய 5 லாரிகளை பிடித்து போலீசார் அபராதம் விதித்தனர். சீர்காழி நகர்ப்பகுதியில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல போலீசார் தடை விதித்திருக்கும் நிலையில் அதனை மீறி வாகனங்கள் இயக்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே சாலையோரத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்த நிலையில் அதில் இருந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய ஸ்பிரிட் மூலப்பொருட்கள் கசிந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். சுமார் 40,000 லிட்டர் அளவிலான ஸ்பிரிட் மூலப்பொருட்களை ஏற்றி சென்ற இந்த லாரி நொச்சியம் என்ற இடத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூரில் டையிங் தொழிற்சாலைகளால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக குடிநீர் குழாயில் இருந்து கருப்பு, சிவப்பு, மஞ்சள் என பல்வேறு வண்ணங்களில் தண்ணீர் வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் பலத்த காற்றின் காரணமாக மரக்கிளை முறிந்து விழுந்ததில் பூ வியாபாரம் செய்து வந்த முதியவர் உயிரிழந்தார். விளாம்பட்டியைச் சேர்ந்த சின்னதுரை சாலையோரத்தில் பூ வியாபாரம் செய்து வந்த போது பலத்த காற்று வீசியதால் அங்கிருந்த மரத்தின் கிளை ஒன்று முறிந்து அவர் மீது விழுந்தது.
புதுக்கோட்டை அடுத்த சமத்துவபுரத்தில் உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளியின் பூட்டை உடைத்து டேபிள், ஃபேன் உள்ளிட்டவற்றை திருடிய மர்ம நபர்கள் LED டிவியை உடைத்துவிட்டு சென்றிருக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களை கொண்டு ஆய்வு நடத்தி விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியில் 17வது வார்டில் உள்ள பூங்கா பராமரிப்பின்றி புதர் போல காட்சியளிப்பதால் உபயோகப்படுத்த முடியவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிதிலமடைந்துள்ள பூங்காவை சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு செல்ல புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சாலை பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. நெடுஞ்சாலைத்துறையினரால் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இந்த சாலை அமைக்கும் பணி 95% முடிவடைந்து விட்டதால் விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள விண்டேஜ் மியூசியத்திற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை பார்த்து ரசித்தனர். இந்த மியூசியத்தில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கோவை பூண்டி வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் உள்ள அன்னதான கூடத்திற்குள் புகுந்த காட்டு யானை 3 மணி நேரத்திற்கு பின்னர் வெளியேறியது. உணவு தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை வெள்ளியங்கிரி அன்னதான கூடத்திற்குள் நுழைந்தது. கோவை மருதமலை குடியிருப்பு பகுதிக்குள் உணவு தேடி புகுந்த 2 காட்டு யானைகள் வீட்டு வாசலில் இருந்த பப்பாளி மரத்தை உடைத்து மற்ற பொருட்களை சேதப்படுத்தின. அப்போது வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிட்டதால் 2 காட்டு யானைகளும் அங்கிருந்து வெளியேறியது. 14 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் பேசிய சர்ச்சை பேச்சு தொடர்பாக அவர் மீது கடுமையான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய டெல்லி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். கடந்த 2010ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் காஷ்மீர் விவகாரம் மற்றும் மாவோயிஸ்ட் ஆதரவு நிலைப்பாடு குறித்து பேசினார். மத்திய பிரதேசத்தில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் வீடுகளில் போலீசார் நடத்திய சோதனையில் 15 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வரும் உஜ்ஜயினி போலீசார் இதுவரை 9 பேரை கைது செய்தனர். அமெரிக்கா அயர்லாந்து அணிகள் மோதவிருந்த போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டதால் பாகிஸ்தானின் T20 உலகக்கோப்பை கனவு முடிவுக்கு வந்தது. குரூப்களில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் என்ற நிலையில் பாகிஸ்தானோ 3வது இடத்தை பிடித்து வெளியேறியது. T20 உலகக்கோப்பை தொடரின் குரூப் சுற்றில் இன்று இந்தியா, கனடா அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெறவிருக்கும் இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. ICC தொடர்களில் இந்திய அணியின் கேப்டனாக அதிக வெற்றிகளை பெற்றவர்களின் சாதனை பட்டியலில் கங்குலியை முந்தி 17 வெற்றிகளோடு ரோஹித் சர்மா 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி 41 வெற்றிகளோடு முதலிடத்தில் உள்ளார். வைட்பால் கிரிக்கெட்டை இந்தியாவைச் சேர்ந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர் ஆதிக்கம் செய்வார் என்று கனவில் கூட நினைக்கவில்லை என பும்ரா குறித்து ரவி சாஸ்திரி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். பும்ராவின் வருகைக்கு முன்பு வரை உலக கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பவுலரை இந்திய அணி கொண்டிருக்கவில்லை என ரவி சாஸ்திரி தெரிவித்திருக்கிறார். அமீர்கானின் லகான் பட போஸ்டரை AI தொழில்நுட்பம் மூலமாக மாற்றி இந்திய கிரிக்கெட் வீரர்களின் முகங்கள் இடம்பெறுமாறு அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றன. இந்த படமானது ஆங்கிலேயர்களோடு நம் நாட்டுக்காரர்கள் கிரிக்கெட் விளையாடி வென்று வரி விலக்கு பெறுவது தொடர்பான திரைக்கதையை கொண்டிருக்கும். சினிமாவில் 10 வருடத்தை நிறைவு செய்தது தொடர்பாக நடிகை கியாரா அத்வானி இன்ஸ்டாகிராமில் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். நேற்றுதான் சினிமாவுக்கு வந்ததை போல் இருப்பதாகவும் அதற்குள் 10 ஆண்டுகள் ஓடிவிட்டதாகவும் என கேப்ஷன் வைத்து ரசிகர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள காசி விசாலாட்சி காசி விஸ்வநாத சுவாமிகளுக்கு திருக்கல்யாண மகோற்சவ நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற பக்தர்கள் ஏராளமானோர் நாதஸ்வரம் மேளதாளம் முழங்க சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்தனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றிப்பாளையத்தில் உள்ள தென்னக காசி பைரவர் கோவிலில் வளர்பிறை அஷ்டமியொட்டி மகாலட்சுமி யாகம் நடைபெற்றது. மூலவர் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ராஜமாரியம்மன் ஆலயத்தில் சுமங்கலி வரம் மற்றும் திருமண வரம் வேண்டி 108 திருவிளக்கு பூஜை செய்து பெண்கள் வழிபாடு நடத்தினர். பின்னர் திருவிளக்கை கைகளில் ஏந்தியபடி ஆலயத்தை வலம் வந்து பெண்கள் பிரார்த்தனை செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே புனித அந்தோணியர் ஆலய தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். லாங்கில்பேட்டையில் உள்ள புனித அந்தோணியர் ஆலயத்தில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் நல்லபுடையான்பட்டி கிராமத்தில் புனித அந்தோணியர் ஆலய 12ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. சாம்சங் நிறுவனம் இந்திய சந்தையில் தனது கேலக்ஸி F15 5G ஸ்மார்ட் போனின் ஏர்டெல் எடிஷன் மாடலை அறிமுகம் செய்துள்ளது. இதில் ஏர்டெல் சிம் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் இலவச டேட்டா போன்ற சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஸ்மார்ட் போனின் விலை 11,249 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. Xiaomi நிறுவனம் புதிதாக Redmi Note 13 Pro என்ற ஸ்மார்ட் போன் மாடலை கவர்ச்சிகரமான நிறத்தில் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சேஜ் அல்லது ஆலிவ் கிரீன் போன்ற நிறத்தில் செல்போன் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.